உறவுகளுக்கு வணக்கம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க. அடுத்தது சோம்புத்தூள், அடுத்தது பூண்டு, அடுத்து நம்ம போட போகிறது தக்காளி. கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. இந்த நேரத்தில் நம்ம தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் பயன்படுத்த போகிறோம். 1 ஸ்பூனு. இந்த நேரத்தில் இந்த மீனெல்லாம் இதில் போட போகிறோம். நான் ஒரு 10 மீன் தான் வச்சுருக்கேன். அப்படியே உடைக்காமல் சும்மா அப்படியே லேசாக கிளறி விடுங்க. அப்படியே இந்த மீனெல்லாம் பரட்டி போடுவோம். மீனில் வேக ஆரம்பிச்சிட்டு அப்படியே பரட்டி போட வேண்டியதான். நம்ம இப்படியே கூட இந்த தொக்கை, அதாவது இந்த மீன் தொக்கை நம்ம இப்படி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக புளிப்பாக காரஞ்சாரமாக இருக்கும். இதை நம்ம தோசைக்கல்ல வச்சு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இல்லை கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சுடாயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே போட்டு எடுக்க போகிறோம். இந்த நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.